ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் foodology. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக நான் சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். எப்போதுமே சிக்கன் எடுத்தால் நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம சாப்பாட்டில் போடுறப்போ சிக்கன் பிளாங்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இது சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் நான் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இது மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் சேர்த்துக்குவேன். இதை சேர்த்துட்டு நல்லா அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே எந்த டிஷ் செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. டைம் எடுத்து ஒரு 2 நிமிஷம் பக்கம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன், சாப் பண்ண கொத்தமல்லி இலை. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இதை புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. இது கொஞ்சம் வதங்கின பிறகு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வதங்கணும். அது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். இது மாதிரி தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு சிக்கனை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் போகும். எண்ணெயிலேயே சிக்கன் கொஞ்சம் வேகும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பவுடர் தான். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகும். அதனால் நல்லா ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் சேர்த்து நல்லா இதோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தயிர் சேர்க்குறப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீட்டும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா சிக்கன்லேருந்தே ஃபஸ்ட்டு தண்ணி விடும். அதனால் அதுவே கொஞ்சம் தண்ணி விட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். நான் ஓப்பன் பண்ண பிறகு பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே முக்கால்வாசி சிக்கன் பாயில் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு 30 மினிட்ஸு. இப்போது அந்த அரிசி தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். அரிசியை சேர்த்துட்டு உடையாத அளவுக்கு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கனோட. நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் இந்த பிரியாணி செஞ்சு பார்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். திரும்ப வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது வந்து சாப்பாடு வந்து நல்லா ரெடி ஆகி தண்ணி வந்து ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சாதம் வந்து அரிசி நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து வச்சுக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் ஸ்டேஜ் போட்டுடலாம். நீங்கள் அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வந்து விடுங்க. அப்படி இல்லைனா மேலே வந்து வெயிட் போட்டு நீங்கள் வந்து தம் போடுங்க. நான் வந்து மேலே வெயிட் வச்சுடுவேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா பாயில் ஆகிருக்கு, சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பரான நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி பாருங்கள் நல்லா வந்து பாயிலும் ஆகிருக்கு, அதே நேரத்தில் உதிரியாகவும் இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்தெடுக்கு. சூப்பரான நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக செய்யக்கூடியது தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக. இது கூட நான் ஆனியன் ரைத்தாவும் சிக்கன் 65 அதுக்கப்புறம் வந்து காடை முட்டையில் தொக்கு செஞ்சுருந்தேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது கூட நீங்கள் வந்து எக் பாயில் பண்ணிலாம் சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவிலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இதே மாதிரியே நீங்கள் இந்த சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.